விஜய் தான் இங்க நம்ம தான் விஜய் தான். புரியல. சென்னை பொறுத்தவரை திமுக கோட்டை. திமுக கோட்டலாம் முடிஞ்சு சூரியன் மறையுது. விசில் தெரிக்குது. இங்க வந்து எப்போதுமே திமுக தான் ஜெயிக்கும். வேற யாரும் வின் பண்ண முடியாது. ஐயா 2023 முடிஞ்சிரு. போயிடுச்சு. இப்போ 2026 நம்ம தான் இங்க. என்ன வேணும் உனக்கு சொல்லு. நீ டிவிக்கு ஓட்டு போறியா மாட்டியா? சென்னையை பொறுத்தவரை திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஜெயிப்பாரு, மற்ற தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியுமா? மே 4 தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வந்துருங்க, நாங்க தான் ஜெயிப்போமே. அவங்க சும்மா ப்ரோ கனவு காண்றாங்க. அங்கிள் போயிடுவாரு, அப்பாவும் போயிடுவாரு. ஐயா 200 இங்க யாருமே 200 வாங்கிட்டே வரல. அவங்க எல்லாம் 200 கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. அப்பா வந்து சும்மா பொம்மை. நம்ம அண்ணா தான் இப்போ 1000 கூட்டம் பாசத்துக்கோசம் சார் கூட்டம் இது புரிதா? 100 ரூபா 200 ரூபா கொடுத்த வர ஆளு கிடையாது. அவர் வரேன்னு தெரிஞ்சோன்னா 1 hour 2 hour நின்று வெயிட் பண்ணுவோம். எல்லாம் சும்மா கிடையாது. பிரேமராஜ் அவர்கள் சொல்றாங்க விஜய் வந்து லாலிபாப் அவங்க முதல்ல உட்காந்துக்கிறாங்க. இங்க வந்து லாலிபாப்ல யாரும் சப்பல. 2026 விஜய் வராரு, மாற்றம் மாறுது, எல்லாரும் நல்லா இருக்க போறோம். அவ்வளவுதான். அக்கா லாலிபாப்ல சப்பல 4ஆம் தேதி வந்து ஸ்வீட் வாங்கிக்கோங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம். ஊழல் சரி எவனுமே வந்து டிவிக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா டிவிக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா டிவிக்கு ஆட்சி வந்து ஒழுங்கான ஆட்சி. அதுக்கு வந்து டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம ஆட்சி தான் வளரும். சீமானா நீங்க யூடியூப் பக்கம் போயிடுங்க, தயவு செய்து கட்சின்னு சொல்லிட்டு வராதீங்க. ஒரு பயனும் இல்லை. அவர் கத்திட்டு போயிடணும். விக்ஸ் மாத்திரை போட சொல்லுங்க. தளபதி பேசுறதுக்கு தகுதியே இல்லை. தைரியம் இருந்தா நிக்க வேண்டியதானே? எதுக்கு 2 தொகுதியில நிக்க அப்படி? சாட்டை சொன்னார்ல விஜய் நிக்கிற தொகுதியில சாட்டை சொன்னார்ல, சாட்டைக்கு சீட்டே தரலங்க. அப்ப யாரு? சீமானே பயந்துறாரு. தைரியம் தான் சாட்டை ப்ரோ, தயவு செய்து நேரில் வாங்க, டிவியில் உட்காந்து பேசாதீங்க. நேருக்கு நாள் காணொலியில வச்சு பண்ணுவோம். டிவிக்கு தான் ஜெயிக்கும். ஒயிட் சட்டை காக்கி ஃபேண்ட்டை போட்டுன்னு பூத்தில் போய் ஓட்டு போடுறது எங்கள் இளைஞர்கள் மட்டும்தான். புரியுதா? நம்ம அங்கிளும் நம்ம அப்பாவும் ஒயிட் கலர் சட்டையும் காக்கி கலர் பேண்ட்டு தான் போட்டுன்னு வர போகிறாங்க. ஸ்டாலின் அங்கிள் கூட ஓட்டு போடுங்க. கன்ஃபார்ம் ஜெயிப்பார்னா. திமுக தியாசத்தினா பயனா ஜெயிச்சு வந்துட்டாரு. இது ஒரு விஷயம் பண்ணணும்னா என்ன சொல்லுங்க? விஷயம் பண்ணணும்னா அவர் சொன்னதெல்லாம் பண்ணாலே போதும். அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே அது பண்ணாலே போதும். நான் சொல்றாங்க திமுக தான் ஜெயிக்கும் சென்னையில், ஏன்னா திமுகவோட கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாருல, கொடுத்து பார்க்கலாம். வருஷம் ஃபுல்லா அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன ஆயிட போகுது? பெண்களுக்கு நல்லா தான் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க திமுகல. நல்லா தான் பண்றாங்க. இவருக்கு சான்ஸ் கொடுத்தா தானே இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். என்ன பண்ணுவே? சான்ஸ் கொடுக்காம இவர் பண்ண மாட்டாருன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? 2 வருஷமா இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. 2 வருஷமா இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. நல்லதா பண்ணிருக்காங்க. இவருக்கு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும் இவர் என்ன பண்ணுவாருன்னு. சென்னையில வந்து திமுக தான் வரும் அப்படின்றாங்க. அதனால தானே இங்க வந்து நிக்கிறோம். சான்ஸ் கொடுக்காம இங்க வந்து நிக்கிறோம். அவருக்காக தான் வந்து நிக்கிறோம். 2-3 நேரமா அவர் பார்க்கறதுக்காக தான் நிக்கிறோம். சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் இவர் என்ன பண்ணுவாருன்னு. கொடுக்காம இவர் பண்ண மாட்டாருன்னு சொன்னால என்ன இருக்கு? சிலிண்டர் தரண்டாரு, அதெல்லாம் வந்து தர முடியுமா? அத அவரு இப்ப வந்து ஸ்டாலின் இருக்காரு. அவர் சொன்னா இப்ப நம்ம நம்புவோம்ல. இவர் வந்து சொல்றாரு இவர் பண்ணுவாரு. அதே மாதிரி ஆட்சி அவர் கையில இருந்தா தானே அவர் பண்ணுவாரா இல்லையா தெரியும். இல்லாம அவர் எப்படி கொடுக்க முடியும்? கேட்டுங்களா? கூட்டம் ஓட்டா மாறும். 23ஆம் தேதி வர கூட்டத்தை பார்த்துட்டு ஸ்டாலின் அப்பா பான்னு பொழுக போறாரு. வாயா விஜய் அண்ணா சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போயிட்டு கேள்வி கேட்கறதுல எல்லாரும் எழுந்து நின்று ஓட போறாங்க. திரும்ப தளபதி வருவாரு, மக்களுக்கு நல்லதை செய்வாரு, நல்லதை மட்டுமே செய்வாரு. ஊழல் இல்லாத ஆட்சி எங்க ஆட்சி தான். எல்லாம் பார்த்துமா நீங்க அப்படி சொல்றீங்க? வின் பண்ண முடியாது அப்படின்றாங்க சென்னையில. அப்படிலாம் இல்ல. இத்தனை வருஷம் 2 பேர் தானே ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் இவர் புதுசா உள்ள வராரு. ஸோ ஒரு புதுசா ஒரு சப்போர்ட் இருந்தா நல்லா தானே. அவர் தான் வருவாரு கண்டிப்பா. ஜெயிப்பாரு. சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன் நடக்காதான் என்ன? நாங்க எல்லாம் ஒரு மாற்றம் தானே நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ நிறைய அறிக்கை விட்டுருக்காருல்ல, எல்லாமே அவர் நல்லா தான் பண்ணுவார். அவர் சினி ஃபீல்டில் இருந்த வரைக்கும் எல்லாமே பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நிறைய பேசியிருக்காரு. இப்போது முதலமைச்சர் ஆனார்னா எங்கள் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம் சார், இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை சார்.
ஒரு எம்ஜிஆர் சார், அவர் எம்ஜிஆர் மறந்துட்டாரு. அதே எம்ஜிஆர் பணியில் இப்போ விஜய் இருக்காரு. மக்கள் செல்வாக்கு விஜய் கொண்டு எம்ஜிஆர் மக்கள் நம்பி தான் இருந்தார். அதே மக்களை வந்து விஜய் நம்பி தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து டிஎம்கே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க 210 சீட்டு தாவேகா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக தாவேகா தான் வின் பண்ணுறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சேகர்பாபு தொகுதியில் என்ன சார் அவனை விடு சார், அவனை ஒரு பெரிய ஆளே கிடையாது சார். இல்லை சேகர்பாபு தொகுதியில் ஜெயிக்க முடியுது சார் அவன் ஒரு பெரிய ஆளே இல்லைன்ட்டு அதில் முடிஞ்சு போச்சு. அவன்லாம் நீங்கள் ஒன்றா பேசலாம். நாங்கள் சாகர் தள்ளி தூக்கி வச்சு பார்த்த மாட்டோம். எங்கள் ஏரியாவில் இருக்கிறவன் அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவனை பற்றி ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அயோக்கியம் அவன், பொறுக்கி நம்பர் 1 அவன்லாம் வந்து பெரிய ஆளே கிடையாது. அவனை பற்றியெல்லாம் பேசாது. வேற என்ன கேட்குறீங்களா? யாருக்கு நான் பண்ணியிருக்கிறான் சார்? அவன் ஒன்றுமே இல்லாத பையன், ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சிருந்த பையன். ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு 65 வயசு ஆகுது. என்னை விட சின்ன பையன் தான் அவன் ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சு மோசம் பினாமியாக போய் அதுக்கப்புறம் தான் அவன் சொந்தமாக வச்சு சம்பாதிக்கல. அவனை சீஸ் பண்ணணும். சிபிஐ ரிப்போர்ட் அவன் மேலே கொடுக்கணும். 10,000 கோடி அவங்ககிட்ட இருந்து கொடுக்கணும். அவங்களாம் ஒரு நல்லவனா சார்? துறைமுகத்தில் அடிபடுவான் சார். ஏற்கனவே ஆர்கன் நகர அடி வாங்கின்னு வந்துட்டான். இப்போ துறைமுகத்தில் கண்டிப்பாக அடிபடுவான். வேறு எதுனா கேட்குறீங்களா? இல்லை விஜய் வந்து எவ்வளோ சீட் ஜெயிப்பார்? விஜய் என்னன்னா இப்போ தான் சொன்னேன் சார், 210 சீட்டு சாலிடாக வச்சு 210 சாலிடாக அடிப்பார். நான் நம்பிக்கையில சொல்றேன், கான்ஃபிடன்ஸ் சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன். தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ மக்களும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அவரும் இந்த மக்கள் கூட நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ விஜய் வர்றாருன்னா இவ்வளோ, இப்போ ஸ்டாலின் வர்றாருன்னா 10 பேர் இல்லை. இது பொதுவாக எல்லாருமே காமனாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் வர முடியாதுன்னு சொல்றீங்க? இல்லை சொல்கிறாங்க திமுக நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நீங்கள் சொன்ன தொகுதி தான் அவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் 200 தொகுதியில் ஜெயிப்போம். எப்படி சார் முடியும்? அது மக்கள் தீர்மானிப்பாங்க சார். அது மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் போடுற ஓட்டு தான் கணிப்பு. இவர் சொன்னால் அது உண்மையாயிடுமா? நாங்கள் இவ்வளோ மக்கள் சார்பாக நாங்கள் பேசுகிறோம். விஜய்ன்றாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க ஓட்டு போட்டாலும் தானே ஜெயிக்க முடியும். யங்ஸ்டர்லாம் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க சரி. வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா எல்லாம் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியும். அவங்களாம் வந்து நிறைய பேர் திமுக சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லையே. இப்போ நாங்கள் வந்து போடுறோன்னா நாங்கள் வந்து பேரண்ட்ஸை வந்து கம்பல் பண்ணி போட வைக்கலாம்ல. அவங்களும் பார்க்குறாங்களே எப்படி வந்து. ஆமாம், பேரண்ட்ஸும் மோஸ்ட்டாக பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களோட சைல்டுக்கு வந்து சொல்லி தராங்களே இந்த மாதிரி டிவிக்கே போடுங்க அப்படின்னு. இப்போ டிஎம்கேயோட கட்சி நடத்துறது ஊரே பார்க்குது. நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு மாற்றம்? நல்லா எங்கெங்க இருக்கு? இல்லையே இல்லாதனால தான் சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. அதுக்குன்னு அதெல்லாம் நம்பலாம். நல்லா நடந்துட்டு இருக்கு, ஒரு குறையுமே இல்லை. ஃபுல்லாக குறையாதான் இருக்கு. எங்க குறை இல்லாம இருக்கு? அவங்க சொல்லுவாங்க சும்மா ஏதோ ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா என்ன வேணா பேசுவாங்க. திமுக தான் வரப்போகுது. உதயநிதி அடுத்த முதலமைச்சரா வரேன்றாங்க. நல்ல ஓட்டு வேணா போட்டு வருவாங்க. உண்மையாதான் வாய்ப்பே இல்லை. அப்படியா? திரும்ப உதயநிதி தான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு வாய்ப்பே இல்லை. எப்பவும் வரவும் முடியாது. விஜயனால எல்லாம் நார்த் மெட்ராஸ் டிவிக்கே தான்.